ஒரு குழந்தை சின்ன வயசுல ரைம்ஸ் கேட்டு டோரா புஜி, ஜாக்கி சான்னு பார்த்து வளர்ந்துருப்பாங்க. அந்த வரிசையில் 90s கிட்ஸுக்கும் சரி, இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கும் சரி, இப்போ வரைக்கும் மாறாமல் பிடிச்சிருக்க ஒரு கேரக்டர்னா அது ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் படங்களோட வரிசையில் ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங், ஃபார் ஃப்ரம் ஹோம், நோ வே ஹோமுக்கு அப்புறம் இப்போ மார்வலோட கம்பேக் படம்னு சொல்லப்படுறது ஸ்பைடர்மேனோட பிராண்ட் நியூ டே. நான் இன்னும் சின்ன பையன் கிடையாது. கடைசியா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் 2021ல ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறமா இந்த படம் 2026ல வெளியாகி இருக்கிறதுனால மார்வல் ரசிகர் மத்தியில் இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. முதல்ல ஸ்பைடர்மேன் படத்துக்கு உயிர் கொடுத்தது ஆக்டர் டாபி. அவர் தான் ஸ்பைடர்மேன் 1, 2, 3 போன்ற படங்களோட ஹீரோ. அவருக்கு அப்புறமா ஸ்பைடர்மேன் கேரக்டர்ல ஆண்ட்ரோ நடிச்சாரு. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்பைடர்மேன் நம்ம வீட்டு பிள்ளை டாம் ஹாலண்ட் நடிச்சிட்டு இருக்காரு. டாபி, ஆண்ட்ரோ அப்படின்னு எத்தனை பேர் வந்தாலும் டாம் ஹாலண்டுக்கு தனி ஃபேன் பேஸே இருக்கு. மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல ஸ்பைடர்மேனை அறிமுகப்படுத்தினது சிவில் வார் படத்துல தான். அந்த படத்துல டோனி ஸ்டார்க், நம்ம அயன்மேன் தான் பீட்டர் பார்க்கரை கண்டுபிடிச்சு அவெஞ்சர்ஸ் உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. டாபி நடிச்ச ஸ்பைடர்மேன் படங்கள்ல ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, அதுதான் ஆர்கானிக் வெப். ஆனா இப்போ இருக்கிற பீட்டர் பார்க்கர் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா சீரியஸ்லுமே வெப் ஷூட்டர்ஸ் டிவைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த பிராண்ட் நியூ டே படத்துல இந்த ஆர்கானிக் வெப் கான்செப்டை மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. பீட்டர் பார்க்கருக்கு ஆர்கானிக்கா வெப் வர இந்த சீக்வன்ஸை ட்ரெய்லர்லயே மெயினா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலா ஸ்பைடர்ஸோட வாழ்க்கையில அதிகமான ஸ்ட்ரெஸ் வரும்போது சில மியூட்டேஷன்ஸ் நடக்கும். அதே மாதிரி நோ வே ஹோம் படத்தோட கிளைமேக்ஸ்ல உலகமே பீட்டர் பார்க்கரை மறந்துடுறதுனால அந்த மன அழுத்தத்துல அவரும் சில மியூட்டேஷன்ஸ்க்கு உள்ளாகிறாரு. தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, மதராசி படத்துல சிவகார்த்திகேயனுக்கு கோவம் வந்தா எப்படி வைலண்டா மாறுவாரோ அதே மாதிரி இந்த படத்துல ஸ்பைடர்மேன் ஒரு ஆக்ரோஷமான மனநிலைக்கு போறாரு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் சீரீஸ்ல நடிச்ச செடி சிங்க் இந்த படத்துல ஜீன் கிரே அப்படின்னு ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா பார்த்தா இந்த படத்துல வெறும் CGI மட்டும் நம்பாம ப்ராக்டிக்கலான ஒர்க் நிறையவே இருக்கு. மூவிங் கேமரா ஷாட்ஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் இந்த எஃபர்ட் இருக்குல்ல, அது திரையில் நல்லாவே தெரியும். குறிப்பாக 3Dல பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் சிறப்பாகவே இருந்துச்சு. ராக்னார்க் படத்துக்கு அப்புறம் சாவேஜான ஹல்க் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஹல்கோட அந்த ராவான எனர்ஜியை சூப்பராக காட்டியிருக்காங்க. உங்களால இவ்வளவு பெருசாக முடியும்னு எனக்கு தெரியாது. மற்ற ஸ்பைடர்மேன் மூவிஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஃபைட்டும் ரொம்ப ஷார்ட்டாகவே முடிஞ்சிருது. ஸ்பைடர்மேனை மோஸ்ட்லி பீட்டராக தான் காட்டியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு மெயின் வில்லனே கிடையாது. அதனால பெரிய வில்லன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். ஜீன் கிரேவோட சிஸ்டரை தேடுற பயணம் தான் இந்த கதை. ஸ்டார்டிங்கில் வில்லன் மாதிரி தெரிஞ்ச அவங்க மூவியோட எண்டில் அவங்க பெர்ஸ்பெக்டிவை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வில்லனாக கன்சிடர் பண்ண முடியாதுல்ல. ஸ்பைடர்மேன் படம் பற்றி பேசும்போது ஜெண்டாயா பற்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? டாம் ஹாலண்டுக்கும் ஜெண்டாயாக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி யூஸ்வலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழகாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 2014ல வெளியான தி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 படத்தோட ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் இருக்குது. நோ வே ஹோம் படத்தில் பீட்டரை உலகமே மறந்துடுற மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கும். அதுக்கு பிறகு மறந்த நினைவுகளை மெதுவாக மீட்டெடுக்கிற மாதிரி இந்த படத்தோட கதை இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஜெண்டாயா மூவ் ஆன் ஆகி வேறு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிற மாதிரியும், கிளைமேக்ஸில் ஒரு சின்ன போர்ஷனில் பீட்டருக்கு இன்னொரு லவ் வர மாதிரியும், ஜீன் கிரே கிட்ட நான் இருக்கேன் அப்படின்னு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸில் பனிஷர் ஸ்பைடர்மேனை ஷூட் பண்ணுறாரு. நான் கூட எங்கே அயன்மேனை கொன்ன மாதிரி ஸ்பைடர்மேனையும் கொன்றுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி நடக்கலை. அதனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் இருக்குது. ஸோ ஃபைனலி இந்த வீக்கெண்ட் ஃபேமிலியோட போய் ஜாலியாக ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. Until then, this is Varshini signing off.